ஏஆராக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், ஹோம்கார்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தன்னார்வலர் இருக்கு. அவர்கள் இரவு பகல் பாராமல் எப்படி நீங்கள்லாம் தொடர்ந்து பணியாற்றுறோம், அவர்களுக்கு என்னோட நன்றியை கடமை கொண்டுள்ளேன். மூன்றாவது, எங்களோட கூட மாவட்ட ஆட்சியர், அடிஷனல் டிஓ, அதே மாதிரி அனைத்து டெப்டி கமிஷனர்ஸ், அடிஷனல் கமிஷனர்ஸ், அடிஷனல் டிஓ 5 பேர் இருந்தாங்க. அவர்கள் கீழே பணியாற்றக்கூடிய ஜோனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றியை சொல்றோம். இதன் பிறகு நம்மளோட நேற்றைய தினம் இரவு நான் பேட்டி அளித்தவாறு இப்போ அனைத்து பெட்டிகளும் நம்மளோட இது 16 பெட்டிகள் நம்மளோட அசம்பிளி செக்மெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருவட்டியூரோட செக்மெண்ட் டிஓ தனியாக இருப்பார். அவரோட இது வடக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குயின் மேரிஸ் காலேஜில் அனைத்தும் வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகள் மற்றும் தேர்ந்த இவங்களோட பிரதிநிதிகளோட பூட்டும் நிலையில், தயார் நிலை, சீல் வைக்கும் நிலையில், பார்வையாளர் இல்லை, அந்த ஸ்டேஜில் இருக்கு. இதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு. பார்வையாளர் வந்தவுடன் மீதமுள்ள கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வந்தவுடன் சீல் செய்ய பணி ஸ்டேஜில் இதுவும் இருக்கு. மூன்றாவது, சோழிங்கநல்லூர் மற்றும் சற்று நேரம் பிடிக்கும். 600க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி இருக்கிறதால 6ல் 5 முடிந்தப்பட்டது. அதோட வாகனமும் முழுமையாக அனைத்து வாகனமும் அதுலேயும் 2 வாகனம் தான் இறக்கும் பணி நடக்கிறது. முக்கியமான செய்தி என்றால், நம்மளோட நேற்றைய இரவு நான் திருத்தி கரெக்டாக சொன்னவாறு, எப்பவுமே ஒரு வாக்கு அளிக்கும் பொழுது நமக்கு நம்மளோட வாக்காளர்கள் 14 அசம்பிளி செக்மெண்ட்ல 39.25 லட்சம். அதே நேரத்தில் நமக்கு சென்னை பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது மத்திய சென்னைக்கு இவர் ரிட்டர்னிங் ஆபீசர். இவருக்கு சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கம், எக்மோர், ஹார்பர், சேப்பாக், திருவள்ளுவர்கேணி, 1000 லைட்ஸ், அண்ணா நகர் மட்டும் உள்ளது. சென்னை சவுத்தும் சென்னை நார்த், சென்னை சவுத் அமித் தேஜா ஐஏஎஸும், சென்னை நார்த் சென்னை சவுத் அமித் ஐஏஎஸும், சென்னை நார்த் ரவி தேஜா ஐஏஎஸ் இருக்கிற இடத்தில் திருவெட்டியூர் கூடுதலாக வரும், சோழிங்கநல்லூர் கூடுதலாக வரும். அதுல சுமார் அதை சேர்த்தால் நமக்கு 48.69 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். அது 2 மாவட்டத்தோட 2 தொகுதியும் சேர்த்து நமக்கு இதுவரைக்கும் கிடைத்த கணக்குப்படி சென்னை 3 பாராளுமன்ற தொகுதியில் 56.10 அந்த விழுக்காடு வாக்கு பதிவாகி உள்ளது. அதில் குறிப்பாக வட சென்னையில் 60.13, அதே மாதிரி தென் சென்னையில் 54.27, அதே மாதிரி நம்மளோட மத்திய சென்னையில் 53.91 வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது. இதை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நான் இந்த 16+2 தொகுதியில் 27 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்ததுக்கு வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து எங்களோட ஏற்பாடுகளும் எங்களோட இதை ஏற்று வந்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மெயினா சிலர் எங்ககிட்ட கேள்வி கேட்கறது என்னன்னாக்க, நேற்ற இரவு மாநிலத்திலேருந்து இல்லை ப்ரொஜெக்ஷன்ல கூடுதலாக வாக்கு பதிவான மாதிரி இருந்தது அப்படின்னு. எப்பவுமே இங்க பிரிசைடிங் ஆபீசர், ஒரு வாக்காளர் பாத்தீங்கன்னா நமக்கு 3226 வாக்குச்சாவடிகள், அது இல்லாம திருவட்டியூர் மற்றும் இல்ல வாக்குச்சாவடிகள்ல சாருக்கு கீழே அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் இங்க இருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்ங்கிறது அந்தந்த செக்மெண்ட் பார்ப்பாங்க. அதற்கு கீழே நமக்கு ஜோனல் பார்ட்டிஸ் இருக்கும். ஜோனல் பார்ட்டிஸ் கீழே தேர்தல் நடத்தும் பிரிசைடிங் ஆபீசர், அவரோட டைரியில 17C அந்த ஃபார்ம்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம எல்லாம் வாக்களிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாக்களிக்கும் பொழுது நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்க. அந்த சைன் வாங்கின டோட்டல் எவ்வளவு பேர் அந்த பூத்துல இருக்காங்க, எவ்வளவு பேர் வாக்களித்திருக்காங்க, அந்த ஃபிகர் ஒவ்வொரு படிவமா கம்ப்யூட்டர்ல ஏற்றி அந்த ஃபிகர் வரும்போது இந்த ஃபிகர் வந்திருக்கு. அங்க கேட்கும்போது அவர்கள் பிரிசைடிங் ஆபீசர் ஆப்ல சில பிரிசைடிங் ஆபீசரோட கருத்தின் அடிப்படையில கடந்த 2 முறை வெற்றிகரமாக அதோட ப்ரொஜெக்ஷன் கரெக்டா இருந்தது. இந்த மாதிரி சற்று வித்தியாசமா வந்தது. அது ப்ரொஜெக்ஷன், எல்லா பிரிசைடிங் ஆபீசரோட கணக்கு கிடையாது. அது எப்பவுமே வாக்குச்சாவடிகள்ல இருக்கக்கூடிய இங்க டெபாசிட் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஏற்றி அந்த ஃபிகர் தான் வரும். இதுவுமே நமக்கு கடைசியாக இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்றி ஏறும்போது ஒரு 12 மணிக்கு மேல வரும். பட் 99.99% இந்த ஃபிகர்ல கூடுதல் மாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இல்ல, இது ஏற்கனவே நாங்க அதற்கான முழு அனாலிசிஸ் பண்ணிருக்கோங்க. இதற்கு ரொம்பவே டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணி ஏன் சென்னையில வாக்களிக்கிறது இல்லைன்னா, சிலர் பேர் ஏதாவது ஒரு சீராரை மட்டும் குறை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரலா என்ன ஆகுதுன்னாக்கா,
ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பாக ஜட்காபுரம்னு பார்த்தீங்கன்னா 71 விழுக்காடு வருது. அதே பக்கம் எலிஃபென்ட் கேட் பகுதியில் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு வருது. ஸோ ஜென்ரலாக அதே மாதிரி சர்வீஸ் ஏரியா நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெட்டியூரில் நல்ல வாக்கு 62, ராதாகிருஷ்ணகில் 66.75 மற்றும் அப்படியே சரிஞ்சு 53ங்கிற போது யூனிஃபார்மாக வரும்போது முக்கியமான காரணம் வந்து ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போகிறது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்லு இவ்வளோ முயற்சி செஞ்சீங்க வரலையேன்னு. நாங்கள் அதுக்கான கரெக்டான பதில் சொல்கிறோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்று, மத்தியானத்துக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் வந்து அதை வந்து எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். இதற்கு பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் நம்ம அனைத்து முயற்சிகளும் செஞ்சுருக்கோம். ஸோ போக தான் இந்த தொடர் விழிப்புணர்வு பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தான் இதை நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க.